ஐசிசி ஒருநாள் தரவரிசை பட்டியலில் பேட்ஸ்மேன்கள் வரிசையில் கோலியும் பந்து வீச்சாளர்கள் வரிசையில் பும்ராவும் அசைக்க முடியாமல் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தொடர்நாயகன் விருதும், நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் 48 ரன்களும் சேர்த்த விக்கெட் கீப்பர் MS தோனி 3 இடங்கள் தரவரிசையில் முன்னேறியுள்ளார். அணிகளுக்கான தரவரிசையில் இந்திய அணி 122 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் இங்கிலாந்து 126 புள்ளிகளுடன் உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்று ஒருநாள் போட்டி தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. இதில் பேட்ஸ்மேன்கள் வரிசையில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 887 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், ரோஹித் சர்மா 854 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளனர். 10வது இடத்தில் ஷிகர் தவான் உள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் 3 அரை சதங்கள் அடித்து தொடர் நாயகன் விருது வென்ற தோனி 3 இடங்கள் முன்னேறி 17வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். 3வது இடங்களில் இருந்து 9ஆம் இடங்கள் வரை முறையே நியூசிலாந்து வீரர் ராஸ் டெய்லர், இங்கிலாந்தின் ஜோ ரூட், பாகிஸ்தானின் பாபர் ஆசம், தென்னாப்பிரிக்கா வீரர் டியூப்ளிசிஸ், மேற்கிந்திய தீவு வீரர் ஷாய் ஹோப், தென்னாப்பிரிக்கா வீரர் குயின்டன் டிகாக், பாகிஸ்தானின் பக்கர் ஜமான் ஆகியோர் உள்ளனர். பந்து வீச்சாளர்கள் வரிசையில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 808 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். குல்தீப் யாதவ் 719 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும், 709 புள்ளிகளுடன் யஷ்வந்த்ர சஹால் ஒரு இடம் முன்னேறி 5வது இடத்தில் உள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்து பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். 2வது இடத்தில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷீத் கான் உள்ளார். கேதார் ஜாதவ் 8 இடங்கள் முன்னேறி 35வது இடத்தில் உள்ளார். வங்கதேச வீரர் முஸ்தபிர் ரஹ்மான் 6வது இடத்திலும், தென்னாப்பிரிக்கா வீரர் ரபாடா 7வது இடத்திலும் உள்ளனர். 8 முதல் 10 இடங்கள் வரை இங்கிலாந்து வீரர் அடில் ரஷீத், முஜிப் ரஹ்மான், ஜோஸ் ஹேசில்வுட் உள்ளனர். ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் முதல் 10 இடங்களில் எந்த இந்திய வீரர்களும் இல்லை. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.